அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற அந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் நீங்கள் பார்த்துருக்கிறீங்க, கேட்டுட்டு இருக்கீங்க. வாட்ஸ்அப் மூலமாக வயநாட்டில் ஏற்பட்ட அந்த நிகழ்ச்சிகள், பேராபத்துகள், பேரழிவு அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுது, இரவில் அவங்க தூங்கி கொண்டு இருக்கிறாங்க, காலையில் அவர்கள் மீது வேதனை இறங்காதான்னு கேட்குறான். அதே மாதிரி பகலிலே விளையாடி கொண்டிருக்கின்றார்கள், அவர்கள் மீது வேதனை இறங்காதுன்னு அவர்கள் நினைத்து கொண்டிருக்கின்றார்களான்னு கேட்குறான். இப்போ அல்லாவுக்கு நாம் பயப்படணும். அல்லாஹ் கிட்ட நாம் கொஞ்சிதலோடு இருக்கணும். வமா கான ரப்புக லியுஹ்லிகல் குரா பிலுல்மி வஅஹ்லுஹா முஸ்லிஹூன். ஒரு ஊரார் அவ்வூரார் சீர்திருத்தி கொண்டு இருக்கும் நிலையில் அல்லாஹ் அவர்களை வேதனை செய்ய மாட்டான். இப்போ வேதனை எப்பெல்லாம் இறங்காது அப்படின்றது தான், நாம் நல்லவர்களாக வாழும் பொழுது, ஒருவர் நாம் திருந்தி கொள்ளும் பொழுது, நல்லடியார்கள் இறைநேசர்கள் அந்த சொற்பொழிவை நாம் கேட்கும் பொழுது அல்லாஹு தாலா இப்படிப்பட்ட வேதனைகளிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான். இன்னொரு ஆயத்தில் வமா கானல்லாஹு முஅஸ்ஸிபஹும் வஹும் யஸ்தக்ஃபிரூன், அவர்கள் பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டு இருக்கும் நிலையில் அல்லாஹ் அவர்களை வேதனை செய்ய மாட்டான். இப்போ வேதனை எப்போ இறங்குது? அல்லாஹ்வுக்கு மாறு செய்யும் பொழுது, அல்லாஹுவை கோபப்படுத்தும் பொழுது இப்படிப்பட்ட நிலைகள் ஏற்படுது. அதனால் நாமும் அல்லாஹ்விடத்தில் பாதுகாவல் தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். இப்போ நாம் பார்த்துருக்குறோம், யூடியூப்பில் வாட்ஸ்அப்பில் செய்திகள் வருது, பேராபத்து சென்னைக்குன்னு. அதுவும் குறிப்பாக கடற்கரை ஓரமாக இருக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் அப்படிப்பட்ட அதை பொய்யாக்கி எல்லா மக்களையும் அல்லாஹ் ஆபாதாக வைக்கணும். அல்லாஹ் நாமும் அல்லாஹ் கிட்ட கெஞ்சிதலாக இருக்கணும். அந்த இரவு அவர்கள் நினைத்திருப்பார்களா? புதைந்து விடுவோம் என்று அவங்க நினைச்சிருப்பாங்களா? அந்த மக்கள், வயநாடு மக்கள், அந்த ஊரில் வாழக்கூடியவர்கள். இப்போ அவர்கள் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சிலர் அல்லாஹ் எப்படிப்பட்ட வேதனையிலிருந்து அந்த மண்ணில் 3 நாட்கள் 2 நாட்கள் இருந்திருக்கிறாங்க. அப்போ அவர்கள் எப்படிப்பட்ட வேதனையில் இருந்திருப்பாங்க. இப்போ அல்லாஹ் அப்படிப்பட்ட வேதனைகளை விட்டு அல்லாஹ் நாம் அனைவரையும் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். இப்படிப்பட்ட பேராபத்துகள் எங்கேயும் நிகழாமல் அல்லாஹ் நாம் அனைவரையும் காப்பாற்ற வேண்டும். குறிப்பாக நாம் அல்லாஹ் கிட்ட கெஞ்சிதலோடு கொஞ்சிதலோடு நாம் இருக்கணும். அல்லாஹ் கிட்ட நாம் கேட்டுக்கிட்டே இருக்கணும். அதனால் சதா நாம் அந்த ரப்பிடத்தில் கேட்கும் பொழுது அல்லாஹு தஆலா இப்படிப்பட்ட பேராபத்திலிருந்து அல்லாஹ் நம்மை காப்பாற்றுகின்றான். நாம் லா இலாஹ இல்லல்லாஹ் ஜிக்ர் செய்வதற்காக நாம் அமர்ந்திருக்கின்றோம். இக்லாஸான முறையில் நாம் ஜிக்ர் செய்யணும். ஜத்தீது ஈமானக்கும் பிகௌலி லா இலாஹ இல்லல்லாஹ், உங்களுடைய ஈமானை புதுப்பித்து கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க. சஹாபாக்கள் எப்படி இருந்தாங்க? இன்னும் சொன்னாங்க சஹாபாக்களை பற்றி, லா துஷ்ரிகு பில்லாஹ், அல்லாஹுக்கு இணை வைக்க வேண்டாம் என்று சொன்னாங்க. இப்போ அந்த சஹாபாக்கள் உத்தமர்கள், சிலை வணக்கமே இல்லை, எல்லாமே சுத்தப்படுத்தப்பட்டுச்சு, பரிசுத்தமான பூமி ஆயிடுச்சு, சிலை வணக்கத்திற்கு வாய்ப்புகளே கிடையாது. அப்படிப்பட்ட அந்த உத்தம சஹாபாக்களை பார்த்து நபி சொன்னார்கள், லா துஷ்ரிகு பில்லாஹ், இணை வைக்க வேண்டாம். அப்போ அந்த என்ன இணை வைப்பதை பற்றி அவங்க சொன்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள்? அன்பர்களே, ஆதலால் நாமும் புரிஞ்சிக்கணும், விளங்கிக்கணும். ஏன் அந்த சஹாபாக்களை பார்த்து ஜத்தீது ஈமானக்கும் பிகௌலி லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னார்கள்? அங்கே சிலைவான எதுவுமே இணை வைப்பதற்கு வாய்ப்புகளே இல்லையே. அந்த உத்தமர்களை பார்த்து என்ன சொன்னார்கள்? உங்களுடைய ஈமானை புதுப்பித்து கொள்ளுங்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று கண்மணி நாயகம் சொன்னார்கள். என்றால் அப்போ என்ன இணை இருக்கு? நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அன்பர்களே. ஆதலால் இலானா என்ன? தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவன். அப்போ நாமோ நம்முடைய தேவைகளை அல்லாஹ் ஒருவனிடத்தில் தான் கேட்க வேண்டும்.
நம்முடைய தேவைகள் சிறிய தேவைகளாக இருக்கட்டும், பெரிய தேவைகளாக இருக்கட்டும், அந்த ரப்பிடத்தில் தான் நாம் கேட்க வேண்டும் அன்பர்களே. ஆதலால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்க கூடியவன் அவனை தவிர யாரும் இல்லை. நம்முடைய பாவத்திலேயே நாம் மூழ்கி இருக்கிறோம். பாவங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றது. பாவங்கள் நம்மள நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றது. அல்லாஹ்வுக்கு மாறு செய்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அதனால நாம் அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்கணும், யா அல்லாஹ் எங்களை கொண்டு எந்த ஒரு தீங்குகளும் ஏற்படாமல், மற்றவர்களுக்கு தீங்குகள் ஏற்படாமல் நீ பாதுகாத்துடியா அல்லாஹ். அதே போல் மற்றவர்களை கொண்டு எங்களுக்கு எந்த ஒரு தீங்குகள் ஏற்படாமல் பாதுகாத்துடியா அல்லாஹ். எங்கள் அனைவரையும் ஆபாதா வையா அல்லாஹ், ஆஃபியத்தா வையா அல்லாஹ், சலாமத்தா வையாலான்னு அல்லாஹ் கிட்ட நாம் கெஞ்சிதலாக நாம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அதனால் நேரம் நெருங்கிடுச்சு. ஹஸ்ரத் அவங்க வந்துட்டாங்க. இன்ஷா அல்லாஹ் நாமும் ஜிக்ரு செய்யும் பொழுது இக்லாஸான முறையில் அல்லாஹ்விடத்தில் மன்றாடுங்க. அல்லாஹு தாலா அனைத்து விதமான பிரளயங்களை விட்டு, பேராபத்துகளை விட்டு அல்லாஹ் நாம் காப்பாற்றுவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஸல்லு அலன் நபி அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் பாரிக் வஸல்லிம் அலைஹி. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் பாரிக் வஸல்லிம் அலைஹி. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் பாரிக் வஸல்லிம் அலைஹி. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையின் காரணமாக, அவனுடைய தனிப்பட்ட கருணையின் காரணமாக இந்த ஸலவாத் மஜ்லிஸில், இந்த தௌபா மஜ்லிஸில், இந்த திக்ருடைய மஜ்லிஸில், கலிமாவுடைய மஜ்லிஸில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்கினான். அல்ஹம்துலில்லாஹ். இதற்காக நம்ம வாழ்நாள் முழுக்க அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். நம்ம பேசும்போது சொல்லுவோம், ஸலவாத்து, கலிமா, ஷுக்ரு, இஸ்திக்ஃபாரு, அல்லாஹு அல்லாஹ். அந்த ஷுக்குர்ன்றது அல்ஹம்துலில்லாஹ். கலிமா, ஸலவாத்து, இஸ்திக்ஃபாரு, அல்லாஹு அல்லாஹ், சதா அல்லாஹு அல்லாஹ். நம்முடைய ஒவ்வொரு மூச்சும் பேச்சுமேவே அல்லாஹு அல்லாஹுவாக இருக்கணும். 4. 5வது விஷயம் ஷுக்குர், அல்ஹம்துலில்லாஹ். இந்த 5ஐயுமே பற்றி பிடிச்சிக்கிட்டோம்னா அல்ஹம்துலில்லாஹ் 100% அல்லாஹ்வுடைய பொருத்தத்தோடு தான் நம்ம இருப்போம். ஷுக்குர் செய்கிற வரைக்கும் பது நசீபு வாழ்க்கையில் வரவே செய்யாது. இஸ்திக்ஃபார் தேடுற வரைக்கும் வாழ்க்கையில் சீரழிவு வரவே செய்யாது. அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பான். அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபை, அல்ஹம்துலில்லாஹ், சலாமத்தான் இந்த மஜ்லிஸில் நம்ம கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கொடுத்துட்டான். நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக, யா அல்லாஹ் இந்த பாக்கியத்தை எனக்கு மீண்டும் மீண்டும் எனக்கும் என்னுடைய சந்ததியினருக்கும் நீ நசீபாக்கக்கூடிய அல்லான்னு சொல்லி அல்லாஹ் கிட்ட கேட்டுக்கிட்டே இருப்போம். ஏன்னா மௌத்து ஒவ்வொருத்தருக்கு முதுகு பின்னாலேயுமே அலைஞ்சிக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. பாருங்கள், அது மூலம் நான் பேசும்போது சொன்னாங்க, இரவு தூங்கும்போது அவங்க நினச்சிருப்பாங்களா வயநாடு இயற்கை சீட்டுன்ற சொன்னாங்க. இயற்கைன்னு முதல்ல ஒன்று கிடையாதுங்க. எல்லாமே அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. யாருக்கு எதை செய்யணும்னு சொல்லி அல்லாஹ்வுக்கு தெரியும். அந்த மௌலா அழகாட்டு ஷேவிங் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. இங்கே இருக்கிற முடி எடுத்துட்டாங்க, இந்த தாடியை மட்டும் பெருசாக வச்சுருக்காங்க. இங்கே இருக்கிற முடி ஏதாவது பாவம் பண்ணுச்சா? அவருடைய விருப்பம், அவருடைய இஷ்டம். இந்த முடியை எடுத்துட்டாங்க, மீசியை ஃபுல்லாக கட் பண்ணிட்டாங்க, இந்த முடியை மட்டும் பெருசாக வச்சுருக்கிறாங்க. இப்போ இது அந்த முடி கேட்க முடியுமா? என்னையை மட்டும் எடுத்துட்டீங்களே, இந்த ஓரம் இந்த முடிக்கு பக்கத்தில் தான் நான் நின்னேன், என்னையை எடுத்துட்டீங்களே, நான் என்ன பாவம் பண்ணேன்னு கேட்க முடியுமா? மௌலாவுடைய மஹ்லூக்காத் அனைத்தும் எதை வாழ வைக்கணும், எதை அழிக்கணும், எதை செய்யணும், எல்லாமே அல்லாஹ்வுக்கு தெரியும். அல்லாஹ் நமக்கு தெளிவுபடுத்துகிறான். லைன் ஷக்கர்த்தும் லஅஸீதன்னகுன்றான். நீங்கள் நன்றி செலுத்துகிற வரைக்கும் அதை அதிகப்படுத்திக்கிட்டு இருப்பேன்னு சொல்கிறான் அல்லாஹ். அல்லாஹ் இடத்துல நாம் நீண்ட ஆயுசுக்கு இருக்குன்னு சொன்னால் அதுக்கு அல்லாஹ்கிட்ட நன்றி சொல்லுங்கள். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தாலா ஆரோக்கியத்தை கொடுத்தான், அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்கள். அல்லாஹு தாலா ஆரோக்கியத்தை அதிகப்படுத்தி கொடுப்பான். அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்துருக்குறான். நீண்ட ஆயுசு வேணுமா? அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிக்கிட்டே இருங்க, அல்லாஹ் நீண்ட ஆயுசை கொடுப்பான். ஆரோக்கியம், சலாமத்து, நிம்மதி, செல்வ செழிப்பு, சொத்து சுகம், சொந்த வீடு வாசல், ஹஜ்ஜி பாக்கியம், பிள்ளைக்குட்டி பாக்கியம், பேரம்பேத்தி பாக்கியம், கொள்ளு பேரன் கொல்லி பேத்தி பாக்கியம், என்ன வேணுமோ அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்கிட்ட கேளுங்க. அல்லாஹ் தர தயாராக இருக்கிறான். சஹாபாக்களை பார்த்து இப்போ மௌலியா பேசும்போது சொன்னாங்க, ஜஜ்ஜிது ஈமானக்கும் பி கௌலி லா இலாஹா இல்லல்லாஹ். சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க. அப்போது உங்களுடைய ஈமானை புதுப்பிச்சுக்கிடுங்கன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
ஈமான புதுப்பிக்கிறது. ஒவ்வொரு சிருஷ்டியிலும் சரி மௌலாவை பார்க்கணும். நம்ம ஒவ்வொரு கணப்பொழுதும் சரி இந்த மஜ்லிஸுடைய மக்சதே வழிமார்கள் இந்த மஸ்ஜிதை துவக்கி இந்த மஜ்லிஸுடைய மக்சதே நாம் கலிமாவுடைய வாழ்க்கை வாழணும். நம்ம ஷேகுமார்கள் கையை பிடிச்சோமே, ஷேகுமார்கள் நம்ம தேடி வந்து ஒவ்வொருத்தருக்கும் முறியீது கொடுத்தாங்க. லால்பட்டை அங்கேருந்து சென்னைக்கு வருவாங்க சர்க்கார், கேரளா சென்னைக்கு வந்தாங்க, ஆமீர் நாயகம் உலகம் முழுக்க போனாங்க. கலிமாவுடைய வாழ்க்கை வாழணும், கலிமாவை பறக்கணும். முழுக்க எல்லோருமே கலிமாவுடைய வாழ்க்கை வாழணும். உண்மையான வாழ்க்கை அதுதாங்க. உண்மை தெரியாமல் சிருஷ்டிகள்கிட்ட போய் முஹத்தாஜ் ஆகிக்கிட்டு முறையிட்டுக்கிட்டு நீங்கள் தான் செய்யணும், உங்களை விட்டா வேறு வழி இல்லை, நீங்கள் தான் சொல்லி முறையிட்டுக்கிட்டு இருக்கிறான். ஆனால் மொத்த கவலையும் மொத்த வருத்தத்தையும் அவன் சுமந்துக்கிட்டு இருக்கிறான். ஷேகுமார்கள் எந்த ஒரு சிருஷ்டிகள்கிட்டையும் முஹத்தாஜ் ஆக மாட்டாங்க. அவங்க வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த ரகசியத்தை கற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. கலிமாவுடைய வாழ்க்கை வாழ்ப்பா, கலிமாவுடைய வாழ்க்கை வாழு, எதையுமே மௌலாட்ட கேளு. இஹ்லாஸ் எதை செஞ்சாலும் உள்ளச்சத்தோடோ இறையச்சத்தோடோ அல்லாஹ்வை நேசத்தோடோ நம்ம செய்யணும். அந்த மாதிரி நம்ம செய்யக்கூடிய சூழல் வரும்பொழுது அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய எல்லா தேவைகளையுமே அல்லாஹ்வே பொறுப்பேற்றுக்கிறான். நாம் செய்யக்கூடிய எந்த செயலாக இருந்தாலும் சரி, நாம் இஹ்லாஸாக எதை செஞ்சாலும் அல்லாஹ்வுக்காக செய்யுங்க. எந்த விஷயத்தில் ஈடுபட்டாலும் அல்லாஹ்வுக்காக செய்யுங்கன்னு சொல்லி வழிமார்கள் நம்ம கற்றுக் கொடுக்குறாங்க. ஆனால் நாம் எந்த விஷயத்தை அல்லாஹ்வுக்காக செஞ்சோம்? ஏதாவது ஒரு விஷயத்தை நான் அல்லாஹ்வுக்காக தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? இப்போ ஒரு சபை, நம்ம ஏற்கனவே பேசின செய்திகள் தான். ஒரு சபையில் இருந்து ஒரு வெளியே போகிறோம், ஒரு மிஸ்கின் கேட்குறாங்கன்னு சொன்னால் தனிப்பட்ட முறையில் இருக்கும்போது 5 ரூபா போடுறாரு. 4 பேரோடு இருக்கும்போது என்ன பண்ணுவார்? 10 ரூபா எடுத்து போடுவார், இல்லைன்னா அவன் 20 ரூபா எடுத்து போடுவார். 5 ரூபா போட்டால் இவர் கூட நிற்கிற எதாவது நினைப்பார். அப்போ இந்த செயல் யாருக்காக ஆச்சு? அல்லாஹ்வுக்காக போடும் பொழுது அதனுடைய நிலைப்பாடு வேறு. இப்போ ஒரு ஷேகுமார்களை தேடி போகிறாங்களே, ஷேகுமார்களை போய் சந்திச்சுட்டு வருவோம்பா, நம்ம தர்காவுக்கு போயிட்டு வந்துடுவோம், இந்த வாரம் வெள்ளிக்கிழமை ராவு மவுண்ட் தர்காவுக்கு போயிட்டு வருவோன்றாங்க. மவுண்ட் தர்காவில் போய் உட்காந்துட்டு அங்கே வரவங்களெல்லாம் பிடிச்சி கேளுங்க, இந்த தர்காவுக்கு வந்தீங்களேங்க, என்ன காரணத்துக்காக வந்தீங்கன்னு கேளுங்க. தர்காவுக்கு வந்தால் பலா முசீபத்துலாம் போயிடும், கஷ்டங்கள்லாம் நீங்கிடும். அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன? பலா முசீபத் போகணும், கஷ்டத்து போகணும். இறைநேசர்களை சந்திக்கிறது, இறைநேசரோட சுஹபத்தில் இருக்கிறது, கூனு மா சாதுகி நல்லடியார்களோட சுஹபத்தில் இருக்கிறது. இது அல்லாஹ் விரும்புனா, அல்லாஹ் சொன்னா அதுக்காக வந்தான்னு இல்லை. அப்போ செய்யறதுலாம் என்ன? உள்நோக்கம்தான். எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் சரி, நாம் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே அல்லாஹ்வுக்காக இருக்கணும். அதே மாதிரி கலிமாவுடைய வாழ்க்கை வாழ நேரம் குறைவாக இருக்கான், சீக்கிரம் முடிக்கணும்னு சொல்லி நான் எங்களுக்குள்ளே பேசுனது. இன்றைக்கி எந்த ஒரு செயல் செஞ்சாலும் சரி கலிமாவுடைய வாழ்க்கையை தான் நம்ம வாழ்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். நாம் முஃமினாக இருக்கிறோம், லா இலாஹா, இப்போ ஜிக்ர் செய்ய போகிறோம், லா இலாஹா இல்லல்லாஹ், சர்வகோடி சிருஷ்டிகளின் அனைத்து தேவைகளையும் அல்லாஹ்வை தவிர யாரும் பூர்த்தி செய்கிறது கிடையாது. அல்லாஹ் தான் அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்கிறான்றதை நம்ம கலிமாவை சொல்ல போகிறோம். நாம் கடந்த வாரங்களில் உங்களுக்கு சொல்லும் பொழுதும் சரி, நீங்கள் ஒவ்வொரு கணப்பொழுதும் சரி, காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து மதியானம் சரி, இரவும் சரி, சாயங்காலம் சரி, இஸ்திக்ஃபாரை அதிகப்படுத்திக்கிடுங்க. ஒவ்வொரு செயலிலும் சரி மௌலாவை பாருங்கள், கலிமாவுடைய வாழ்க்கை வாழுங்க. கலிமாவிலேயே அர்ப்பணமாகி கலிமாவிலே அழிந்து போங்க, கலிமாவாகவே மூழ்கிடுங்க. எந்த நேரம் பார்த்தாலும் உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாமே கலிமாவாக இருக்கணும். என்ன கலிமாவாக இருக்கணும்னா, லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்கிறோன்னா நம்ம சொல்லக்கூடிய அந்த கலிமாவில் எதை பற்றியும் பார்க்காதீங்க, எங்கேயும் திரும்பிக்கிட்டு எந்த பயம் வேண்டாம். அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறான். ஏன்னா அல்லாஹ்வை கூட வச்சுக்கிட்டா எந்த பயம் இல்லை, அல்லாஹ் நம்மளை பொறுப்பேற்றுக்கிறான். நற்காரியத்திலாக இருக்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வை கூட வச்சுக்கிடுங்க. என்ன தேவையாக இருந்தாலும் அல்லாஹ் தாங்க நம்ம தேவை பூர்த்தி செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அதனால் மௌலா கிட்ட முறையிட்டுக்கிட்டு மௌலா கிட்ட பேசுங்க. அல்லாஹ் நஹ்னு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத், நாடி நரம்பை விட நான் கூடவே இருக்கிறேன்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்படி அல்லாஹ்வை கூட வச்சுக்கிட்டு இப்போ மௌலா போகிறாக, வெளியே மௌனை கூட்டிகிட்டு போகிறாக, போகும்போது மௌன் ஏதாவது கவலைப்படுவாரா? பஸ்ஸுக்கு என்ன பண்ணுறது, அங்கே போனால் நம்ம ஒரு நாகூர் கூட்டு போயிட்டு வராக, லால்பேட்டை கூட்டு போயிட்டு போகிற வழியில் சாப்பாடுக்கு என்ன பண்ணுறது, பஸ்ஸுக்கு என்ன பண்ணுறது, அங்கே போனால் எங்கே தான் ஏதாவது மகன் கவலைப்பட்டுக்கிட்டு போகிறா, வாப்பா இருக்கிறாங்க அவள் பார்த்துக்கிடுவாங்கன்னு எப்படி நிம்மதியாக இருப்பாங்க. அந்த மாதிரி
நம்ம கூட மௌலா இருக்கிறா, நம்ம கூட அல்லாஹ் இருக்கிறா, நம்ம தேவையில் அல்லாஹ் தான் சத்தியமா அல்லாஹ் தான் பூர்த்தி செஞ்சுக்கிட்டு இருக்கான்றத விளங்கி நம்பி அல்லாஹ்வை பார்த்துக்கிட்டே இருங்க. அல்லாஹ்விலேயே அர்ப்பணமாகிட்ட அல்லாஹ் கிட்ட பேசிக்கிட்டே இருங்க. யா அல்லாஹ் எனக்கு இன்னைக்கு இந்த விஷயம்லாம் இருக்கு, இந்த தேவையெல்லாம் இருக்கு ரப்பே, இந்த தேவையை நீ பூர்த்தி செஞ்சு கூடிய அல்லாஹ். ஒவ்வொரு விஷயத்திலும் சரி, ஒவ்வொரு செயலிலும் சரி, மௌலாவை பார்த்துக்கிட்டே மௌலா கிட்ட பேசிக்கிட்டே இருங்க. நீங்க பேசுறதுனால நமக்கு திருப்பி சொல்றது காதுல கேட்க மாட்டேங்குன்னு நினைக்காதீங்க. நீங்க என்னெல்லாம் செய்யறீங்களோ, என்னெல்லாம் பேசுறீங்களோ, என்னெல்லாம் முறையிடுறீங்களோ, அத்தனை விஷயத்தையும் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு அதுக்கு மேன்மையான நற்கூலியை கொடுத்து உங்களுடைய தேவைகளை அல்லாவே பூர்த்தி செஞ்சு கொடுத்துட்றான். அதனால எந்த கவலையும் வேண்டாம். அல்ஹம்துலில்லாஹ், கலிமாவுடைய வாழ்க்கை வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு முழுமைப்படுத்தி தருவான். வாழ்நாள் முழுக்க கலிமாவுடைய வாழ்க்கை வாழ்றதுக்கு அல்லாஹ் கிருபை செய்யட்டும். ஸலவாத் அதிகமாக ஓதுங்க, கலிமாவுடைய வாழ்க்கை வாழுங்க. கலிமாவுடைய வாழ்க்கை வாழ்றதுன்னா என்ன? ஒவ்வொரு செயலிலும் சரி மௌலாவை சிந்தனையில் கொண்டு வாங்க. ஒவ்வொரு சிருஷ்டிலும் சரி மௌலாவை பாருங்க. எந்த தேவைகள் பூர்த்தி ஆனாலும் சரி, எந்த ஒரு சம்பளம் வாங்குறோமா மாசமானா, மௌலா இந்த மாதம் முழுக்க உழைக்க வச்சது நீ, இன்னைக்கு சம்பளம் கொடுக்க வச்சது ரப்பு, என் தேவைகளை நீ தான் எல்லாம் பூர்த்தி செய்கிற. மாத்திரை சாப்பிட்றீங்களா ரப்பே, இந்த மாத்திரையில இருந்து ஷிஃபாவை கொடுக்குறது நீ தான் அல்லாஹ், நோயை கொடுத்தது நீ தான், ஷிஃபாவை கொடுக்கறது நீ தான் அல்லான்னு சொல்லி ஒவ்வொரு செயலிலுமே மௌலாவை சிந்தனையில் கொண்டு வந்து மௌலாவுடைய விளக்கத்தோட கலிமாவுடைய வாழ்க்கை வாழறதுக்கு நான் பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கு தரட்டும். நம்ம அனைவரும் கலிமாவுடைய வாழ்க்கை வாழ்வோம். அல்லாஹ் கிருபை செய்யட்டும். லா இலாஹ இல்லல்லாஹ், சலவாத்து சதா சலவாத்து ஓதுனா அல்லாஹ் சந்தோஷமாயிடுறான். நாயகத்தின் மீது சலவாத்து ஓதுனா அல்லாஹ் சந்தோஷமாயிடுறான். அதனால சலவாத்தை அதிகப்படுத்திக்கிடுங்க, கலிமாவுடைய வாழ்க்கை வாழுங்க. இஸ்திக்ஃபார் செய்கிற வரைக்கும் எந்த பலா முசீபத்தும் நம்ம கிட்ட வராது, எந்த ஆபத்தும் வராது, எந்த பிரச்சனையுமே வராது. இஸ்திக்ஃபார் ஆனால் செய்யக்கூடிய இஸ்திக்ஃபார் வெறும் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ்ன்றது வாயில் சொல்கிறதல்ல. அல்லாஹ் இடத்துல பாவம், யா அல்லாஹ் ரப்பே என்னுடைய பாவத்தை மன்னிச்சிரியா அல்லான்னு சொல்லி இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் என்னென்ன பாவங்கள்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோமோ அந்த பாவத்தை ஒவ்வொரு கணப்பொழுதும் சிந்தனையில் கொண்டு வந்து மௌலா கிட்ட அழுது மன்றாடி உள்ளச்சத்தோட இஹ்லாஸோட இஸ்திக்ஃபார் கேளுங்க. கலிமா, சலவாத்து, இஸ்திக்ஃபாரு, அப்புறம் ஷுக்ர், கணப்பொழுதும் அல்லாஹு அல்லாஹ் ஃபாசன் ஃபாசி, இந்த 5 பிடிச்சிக்கிடணும். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் கிருபை செய்வான். நேரம் குறைவாக இருக்குது, பிள்ளைங்கள்லாம் சீக்கிரம் வீட்டுக்கு போகணும்னு சொன்னதுனால சீக்கிரமாக முடிக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், நீங்கள் இப்போ கேட்கும் பொழுது ரப்பே லா இலாஹ இல்லல்லாஹ் நான் சொல்கிறேன் அல்லான்னு சொல்லி வார்த்தைகள் வாயில் சொல்கிறது தான் லா இலாஹ இல்லல்லாஹாக இருக்கணுமே தவிர உங்கள் சிந்தனையில் என்ன வந்துடணும்? ரப்பே சர்வகோடி சிருஷ்டிகளின் சர்வகோடி தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடியவன் உன்னை தவிர யாரும் இல்லை யா அல்லாஹ். மௌலா ரப்பே நீ தான் யா அல்லாஹ் என்னை ஐநா இருந்து என்னுடைய தேவையை பூர்த்தி செஞ்சுக்கிட்டு இருக்கிற யா அல்லாஹ். ரப்பே உன்னுடைய கிருபையில் தான் நான் இருக்கிறேன் யா அல்லாஹ். உன்னுடைய கிருபை விட்ட வேறு வழி இல்லை, உன்னை விட்ட வேறு கதி இல்லை யா அல்லாஹ். என் தேவையை நீ தான் யா அல்லாஹ் பூர்த்தி செய்கிறேன்னு சொல்லி அல்லாஹ் கிட்ட பார்த்துக்கிட்டு அல்லாஹ் நம்மளோட இருக்கிறான், நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறான், நம்மள கூடவே இருந்து அல்லாஹ் நம்ம தேவை பூர்த்தி செய்கிறான்றதை விளங்கி நம்மளை அல்லாஹ் மறந்துடாதீங்க. அல்லாஹ் நம்ம கூடவே இருக்கிறான்ற அந்த உள்ளட்சத்தை உண்மையை விளங்கி நீங்கள் செய்யும் பொழுது அல்லாஹ் சந்தோஷமாயி உங்களுக்கு முழுக்க முழுக்க அல்லாஹ் பொறுப்பேற்றுக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ், இப்போ மன்றாடி அழுது கண்ணீர் வடித்து அல்லாஹ் கிட்ட கேட்போம். அல்லாஹ் கிட்ட முறையிட்டு நாம் கேட்க ஆரம்பிச்சிட்டோம்னா மற்ற எல்லா விஷயத்தையும் அல்லாவே பொறுப்பேற்றுக்கிறாங்க. எந்த பயமும் இல்லை, எந்த கவலையும் இல்லை, நிம்மதியான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு தந்துக்கிட்டே இருப்பான். கலிமாவுடைய வாழ்க்கை வாழும் பொழுது துனியா நம்ம பின்னால் வந்து நிற்கும், என்னையை பயன்படுத்துப்பான்னு சொல்லி. ஏன்னா அல்லாஹ் பொறுப்பேற்றுக்கிறான். அனைத்து சிருஷ்டிகளும் அதனுடைய தேவைகளுக்காக உங்ககிட்ட வந்து நிற்கும். அல்லாஹ் கிருபை செய்வா. நீங்கள் முழுக்க முழுக்க மௌலா கிட்ட முறையிடுங்க, மௌலா கிட்ட கேளுங்க, மௌலா கிட்டே பெற்றுக்கிடுங்க. அல்லாவே உங்கள் தேவையை பூர்த்தி செஞ்சு அல்லாஹ் கிருபை செய்வா. அல்லாஹு தஆலா இப்போ நம்ம ஜிக்ர் செய்ய போகிறோம். இந்த சிந்தனையில கொண்டு வந்து செய்யுங்க, அல்லாஹ் கிருபை செய்வான். ஃபஅலம் அன்னஹு அஃலலு ذிக்ரி லா இலாஹ இல்லல்லாஹ் 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 இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் லா
இலாஹா இல்லல்லாஹ் லா இலாஹா இல்லல்லாஹ் லா இலாஹா இல்லல்லாஹ் லா இலாஹா இல்லல்லாஹ் லா இலாஹா இல்லல்லாஹ் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். الفاتحة. بسم الله الرحمن الرحيم. محمد سلم عليه. آمين. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى له بأن صلي عليك صلاة وسلاما دائما عليك يا سيدي يا حبيبي يا رسول الله. اللهم ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم أوتِ مثل ثواب ما قرأناه من كلامك العزيز. هذه هدية واصلة ورحمة نازلة وبركة شاملة وتحفة كاملة ومقبولة مرضية منا إلى روح نبينا وحبيبنا وشفينا مولانا محمد صلى الله عليه وسلم، وخصوصا إلى أرواح سيدنا أصحاب البدريين والأحديين والخندقين والحنينين وتبوكين بالسائر الصحابة والتابعين أئمة المجتهدين والعلماء العابدين رضوان الله تعالى عليهم أجمعين، وخصوصا إلى روح شيخنا سيدنا سندنا غوثنا مولانا محي الدين عبد القادر الجيلاني قدس الله سره العزيز، وخصوصا إلى روح شيخنا سيدنا سلطان العارفين سلطان سيد أحمد الكبير الرفاعي رضي الله تعالى عنه، وخصوصا إلى روح شيخنا سيدنا الشهد بلال بادشاه قدس الله سره العزيز، وخصوصا إلى روح شيخنا سيدنا خواجہ معین الدین چشتی الاجمیر قدس اللہ سرہ العزیز، وخصوصا إلى روح شيخنا سيدنا میران صاحب قادر علی شاہ الحمید ناہوری قدس اللہ سرہ العزیز، وخصوصا إلى روح شيخنا سيدنا سید ابراہیم شہید ولی اللہ قدس اللہ سرہ العزیز، وخصوصا إلى روح شيخنا سيدنا شادری قدس اللہ سرہ العزیز، وخصوصا إلى روح شيخنا سيدنا مربینا نور شاہ سرکار قدس اللہ سرہ العزیز، وخصوصا إلى روح شيخنا ظہور شاہ سرکار قدس اللہ سرہ العزیز، وخصوصا إلى روح شيخنا فیض شاہ سرکار قدس اللہ سرہ العزیز، وخصوصا إلى روح شيخنا جمال شاہ سرکار قدس اللہ سرہ العزیز، وخصوصا إلى روح شيخنا سيدنا مربینا سید عامر کلیم شاہ سرکار قدس اللہ سرہ العزیز، وخصوصا إلى أرواح جميع الأنبياء والأولياء والعلماء والفقهاء والشهداء والصالحين. اللهم باركنا ببركاتهم، اللهم انفعنا بعلومهم، اللهم انفعنا بأسرارهم، اللهم انفعنا بأنوارهم برحمتك يا أرحم الراحمين. اللهم باركنا بركة واسعة، اللهم سلمنا سلامة واسعة، اللهم عافنا عافية واسعة، اللهم عزنا عزة واسعة، اللهم اشف امراضنا برحمتك يا ارحم الراحمين. اللهم طول حياتنا وحياة شيوخنا وحياة ابوابنا وحياة امهاتنا وحياة اولادنا وحياة ابنائنا وحياة اهل بيتنا وحياة قرابتنا بحرمة سيدنا محمد صلى الله عليه وسلم. يا الله ربي رحمانே கிருபையில் நாயனே எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்தல் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றோர்கள் எங்களுடைய பிள்ளைகள் எங்களுடைய குடும்பத்தார்கள் சகோதர சகோதரிகள் உற்றார் உறவினர் நண்பர்கள் தோழர்கள் உலகத்தில் உள்ள அனைத்து இஸ்லாமியருடைய பாவங்களை மன்னித்தல் புரிவாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே கிருபையில் நாயனே குறிப்பாக எங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள் யார் யாரெல்லாம் முன் கபருக்கு சென்று விட்டார்கள் அந்த கபராளியுடைய பாவத்தை எல்லாம் மன்னித்து அவர்களுக்கு உன்னுடைய கிருபை அதிகப்படுத்தி அவர்களுக்கு நரகத்தை ஹராமாக்கி சொர்க்கத்தை வாஜிபாக்கி ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல உயர்ந்த தர்ஜாவில் நபிமார்கள் வலிமார்கள் நல்லடியார்கள் கொடுத்த சேர்த்து நாயகத்துக்கு ஹிதமத் செய்யக்கூடிய பாக்கியத்தை வழங்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ்
யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானுக்கு ஒரு பேரில் நாயனே எங்கள் அனைவர்களுக்கும் நீடித்த அயலக்கூடிய அல்லாஹ், நோய் நொடி இல்லாத வாழ்க்கைக்கூடிய அல்லாஹ், நிம்மதியான வாழ்க்கைக்கூடிய அல்லாஹ், சந்தோஷமான வாழ்க்கைக்கூடிய அல்லாஹ், செல்வ செழிப்பான வாழ்க்கைக்கூடிய அல்லாஹ், ஈமாந்தரமான வாழ்க்கைக்கூடிய அல்லாஹ், சீமாந்தரமான வாழ்க்கைக்கூடிய அல்லாஹ், விலாயத்துடைய வாழ்க்கைக்கூடிய அல்லாஹ், உன்னுடைய பொருத்தத்தை எங்களுக்கு வாஜிபாக்கக்கூடிய அல்லாஹ். யா அல்லாஹ் நாங்கள் அனைவர்களும் ஈமான்ல உறுதியாக இருக்கக்கூடிய பாக்கியத்துக்கூடிய அல்லாஹ், இறுதி மூச்சு வரை ஈமானுடைய விளக்கமாக ஈமானுடைய வாழ்க்கை வாழக்கூடிய பாக்கியத்துக்கூடிய அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானுக்கு ஒரு பேரில் நாயனே நாங்கள் இறுதி மூச்சு வரை ஈமான்தாரியாக இருந்து எங்கள் மூச்சு பிரிவதற்கு முன்பதாக எங்கள் உயிரிலும் மேலான கண்மணி நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணார கண்டு அவர்களை பார்த்த சந்தோஷத்தில், அவர்கள் பார்த்த குதூகலத்தில் எங்கள் நாயகத்தை பார்த்துக்கிட்டே சக்கராத்து வேதனை தெரியாமல் நாயகத்தை பார்த்துக்கிட்டே சாட்சி சொல்லிக்கிட்டீங்க, நாயகத்தை பார்த்துக்கிட்டே களிமா சொல்லிக்கிட்டீங்க, நாயகத்தை பார்த்துக்கிட்டே அவங்கள பார்த்த சந்தோஷத்தில் எங்கள் ருஹை கைப்பற்றல் புரிவாயாக யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே கிருபையில் நாயனே எங்கள் நாயகத்தை கனவிலும் நிலவிலும் சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு அதிகப்படுத்தக்கூடிய அல்லாஹ், பாக்கியத்தை நசீபாக்கக்கூடிய அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே கிருபையில் நாயனே எங்களுடைய மூச்சு பிரிவதற்கு முன்பதாக எங்களுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்ட நிலைமையில், எங்களுடைய எல்லா கடமைகளையும் நிறைவேற்றிய நிலைமையில், எங்களுடைய எல்லா பாக்கியங்களையும் அடைஞ்ச நிலைமையில் எங்களுக்கு சந்தோஷமான முறையில் உன்னுடைய பொருத்தத்தோடு எங்களுடைய கைப்பற்றல் புரிவாயாக யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே கிருபையில் நாயனே எங்கள் அனைவர்களுக்கும் ஐவேறு தொழில் நியமமாக தொழுகக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லாஹ், ஹராம் ஹலால் பேணி நடக்கக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லாஹ், உன்னுடைய பொருத்தத்துக்குரிய வாழ்க்கைக்குரிய அல்லாஹ், உனக்கு பிடிச்சமான வாழ்க்கை வாழக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லாஹ், உன்னை சந்தோஷப்படுத்தக்கூடிய வாழ்க்கை வாழக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே பாவமான காரியங்கள் ஈடுபடாமல் எங்களை நீ உன்னுடைய கிருபையை கொண்டு நீ பாதுகாத்து கிருபை செய்ய அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே ரமலான் மாசத்தை எங்களை நசீபாக்கக்கூடிய அல்லாஹ், வாழ்நாள் முழுக்க சுன்ன ஜமாத் கொள்கையுடையவர்களாக இருக்க கிருபை செய்ய அல்லாஹ், உயிருக்கும் மேலாக நபிமார்கள் வழிமார்கள் நல்லடியார்கள் நேசிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்து எங்களை நல்லடியார் கூட்டத்திலே சேர்த்து சாலிஹீன்கள் பட்டோல் எங்களை எழுப்ப அல்புரிவாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே கிருபையில் நாயனே எங்கள் அனைவர்களுக்கும் ஹஜ்ஜை நசீபாக்கக்கூடிய அல்லாஹ், குடும்பத்தோடு ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்துக்கூடிய அல்லாஹ், குடும்பத்தோடு உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்துக்கூடிய அல்லாஹ், எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுலா ஷரீஃபுக்கு சென்று நாயகத்துக்கு நேருக்கு நேராக சலாம் சொல்லி அவருடைய பதில் சலாத்தையும் துஆவையும் பெறக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நசீபாக்கி கிருபை செய்ய அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே கோடி கோடியாக சதகா செய்யக்கூடிய பாக்கியத்தையும் ஜக்காத் கொடுக்கக்கூடிய பாக்கியத்தையும் கொடுத்து அதுக்குண்டான சூழலையும் மனசையும் அமைச்சு கொடுத்து எங்களுக்கு கிருபை செய்ய அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே கிருபையில் நாயனே இந்த ஸலவாத் மஜ்லிஸில் வாழ்நாள் முழுக்க கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லாஹ். யா அல்லாஹ் இதுவரைக்கும் நீ உன்னுடைய கிருபையை கொண்டு எங்களுக்கு இந்த மஜ்லிஸில் கலந்து கொள்ளக்கூடிய நசீபை கொடுத்த யா அல்லாஹ். யா அல்லாஹ் மீண்டும் மீண்டும் அந்த நசீபை எங்களுக்கு நீ உன்னுடைய கிருபையை கொண்டு எங்களுக்கு கிருபை செய்ய அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே. எங்களுக்குன்னு தனி சிறப்பு எதுவும் கிடையாது யா அல்லாஹ், எங்களுடைய அடையாளம் பாவிகள் யா அல்லாஹ். யா அல்லாஹ் உன்னுடைய அடையாளம் ரஹ்மான் யா அல்லாஹ், நீ கிருபையாளன் யா அல்லாஹ். யா அல்லாஹ் உன்னுடைய கிருபையில் தான் யா அல்லாஹ் எங்களுக்கு எல்லாமே நன்மையாக நடக்குது யா அல்லாஹ், உன்னுடைய கிருபையை நாங்கள் ஆதரவு வச்சிருக்கிறோம் யா அல்லாஹ். மேலும் மேலும் எங்களுக்கு நீ கருணை செய்ய அல்லாஹ், கிருபை செய்ய அல்லாஹ். வயநாட்டில் உயிரிழந்தவர்களுக்கு நீ பரிபூர்ண மஃபிரத்தை கொடுத்து அவர்களுக்கு நீ அங்கே பாதிக்கப்பட்ட எல்லோர்களுக்கு நீ உன்னுடைய கிருபை அதிகப்படுத்தக்கூடிய அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே அவர்களுக்கு சந்தோஷத்தை கூடிய அல்லாஹ். யா அல்லாஹ் அவர்களுக்கு உன்னுடைய புறத்திலிருந்து அவர்களுக்கு மேலும் மேலும் ஹைராக்கக்கூடிய அல்லாஹ், நீ அவர்களுக்கு நீ மேலும் மேலும் சிறப்பாக்கக்கூடிய அல்லாஹ், அவர்களுக்கு நீ பாதுகாப்பக்கூடிய அல்லாஹ். இன்னும் யார் யாரெல்லாம் உயிருக்கு போராடிட்டு இருக்கா அவர்களுக்கு நீ கிருபை செய்ய அல்லாஹ். எது நடந்தாலும் உன்னுடைய நாட்டத்தில் தான் யா அல்லாஹ் நடக்குது ரப்பே. உன்னுடைய நாட்டம் இல்லாமல் எதுவுமே இல்லை யா அல்லாஹ், இயற்கை சீற்றமே கிடையாது யா அல்லாஹ், உலகத்தில் இயற்கை சீற்றமே கிடையாது யா அல்லாஹ், எல்லாம் உன்னுடைய நாட்டம் யா அல்லாஹ், எல்லாம் உன்னுடைய நாட்டப்படி நடந்துகிட்டு இருக்கு யா அல்லாஹ். யா அல்லாஹ் அங்க நடந்த நீ இங்க எங்களுக்கு நீ சலாமத்தா வச்சிருக்க, அங்க கஷ்டத்தை கொடுத்த நீ இங்க எங்களை சந்தோஷமா வச்சிருக்க, அங்க எல்லாரும் உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க எங்களை இங்க சலாமத்தா நீ வச்சிருக்க யா அல்லாஹ். எந்த ஒரு பலாம் முசீபத்தும் இல்லாம எங்களை நீ பாதுகாத்துருக்கா அது உன்னுடைய கிருபை தான் யா அல்லாஹ், மற்றபடி எங்களுக்கு தனி சிறப்பு எதுவும் கிடையாது யா அல்லாஹ். உன்னுடைய கிருபையால நீ எங்களை கண்ணியமா வச்சிருக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ் மேலும் மேலும் நான் உன்னுடைய கிருபையை நான் ஆதரவு வச்சிருக்கிறேன் யா அல்லாஹ், அதுக்கு நாங்கள் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் யா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே கிருபையில் நாயனே உன்னுடைய கார்மானத்தில் எங்களை நீ அரவணைச்சிக்க யா அல்லாஹ். யா அல்லாஹ் உலகத்தில் உள்ள அனைத்து இஸ்லாமியர்களுக்கு நீ பாதுகாப்பு கூடிய அல்லாஹ், அமைதியை கூடிய அல்லாஹ், உலகத்தில் எந்த விதமான சண்டை சச்சரவுகளும் இல்லாமல் அனைத்து மத சகோதரத்துவம் மதத்தை சார்ந்த அனைத்து மதத்தினரும் ஒற்றுமையோடும் பாசத்தோடும் நல்லொழுக்கத்தோடும் மனிதநேயத்தோடும் வாழக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே. மழை புயல் நிலநடுக்கம் பூகம்பம் போன்ற அனைத்து வகையான
ஆபத்துகளை விட்டு எங்களை நீ பாதுகாத்து சலாமத்தாக சந்தோஷமாக வாழ கிருபை செய்ய அல்லாஹ். கந்திஷ்டிகளை விட்டு காப்பாத்திரியா அல்லாஹ். போட்டி பொறாமைகள் செய்வனை சூனியங்களை விட்டு எங்களை பாதுகாத்திரியா அல்லாஹ். எந்த விதமான எதிர்ப்புகளும் இல்லாமல் எங்களை நீ பாதுகாத்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ், மருத்துவமனையோட சோதனைகளை விட்டு எங்களை பாதுகாத்திரியா அல்லாஹ். மருத்துவமனையுடைய கஷ்டங்களை விட்டு எங்களை பாதுகாத்திரியா அல்லாஹ். மருத்துவமனையுடைய பிரச்சனைகளை விட்டு எங்களை காப்பாத்திரியா அல்லாஹ். மருத்துவமனையை மிதிக்காமல் எங்களை பாதுகாத்திரியா அல்லாஹ். மருந்து மாத்திரையுடைய செலவினங்கள் இல்லாமல் எங்களை பாதுகாத்திரியா அல்லாஹ். மருந்து மாத்திரை உன்னுடைய ஒரு பிரச்சனை விட்டு எங்களை காப்பாத்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே, நீதிமன்றத்துக்காக எந்த பிரச்சனைக்காகவும் நாங்கள் நீதிமன்றத்தை மிதிச்சிடாம எங்கள் வாழ்நாளே எங்களை சந்ததியை நீ பாதுகாத்திரியா அல்லாஹ். கோர்ட்ல போய் மாட்டி நீதிமன்றத்தில் வாழ்நாள் முழுக்க வாழ்க்கையை தொலைச்சிக்கிட்டு பல பேர் இருக்கிறாங்க. யா அல்லாஹ், நீதிமன்றத்தினுடைய பிரச்சனைகள் வராமல் எங்களை பாதுகாத்து விட்டு கொடுக்கக்கூடிய மனசை கூடிய அல்லாஹ். எல்லோரும் நேர்மையோட ஒற்றுமையோட நல்லொழுக்கத்தோட வாழக்கூடிய பாக்கியத்தை கூடிய அல்லாஹ். காவல் நிலையத்தில் எந்த பிரச்சனைக்காகவும் நாங்கள் அணுகாமல் எங்களை பாதுகாத்திரியா அல்லாஹ். ஆட்சியாளருடைய ஆட்சி சூழ்ச்சிகளை விட்டு எங்களை நீ பாதுகாத்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, கிருபையுள்ள நாயனே, உன்னுடைய கிருபையை ஆதரவு வச்சு நாங்கள் கேட்குறேன் அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே, இந்த ஸலவாத் மஜ்லிஸில் யார் யாரெல்லாம் கலந்து கொண்டார்களோ, இந்த மஜ்லிஸில் யார் யாரெல்லாம் பங்கெடுத்தார்களோ, இந்த மஜ்லிஸுக்காக யார் யாரெல்லாம் பொருளாதாரம் செலவு பண்ணார்களோ, நேர்ச்சி வைத்தார்களோ, இந்த மஜ்லிஸுக்காக யார் யாரெல்லாம் உழைக்கின்றார்களோ, அவர் கலந்து கொண்ட அனைவர்களுக்கும் அவருடைய அனைத்து நாட்டு தேட்டங்கள் ஹாஜத்துக்களை எல்லாம் நீ பரிபூர்ணமாக நிறைவேற்றி கொடுத்து அவர்கள் குடும்பத்தில் சந்தோஷத்தை மட்டுமே நீ காட்டியா அல்லாஹ். அவர்கள் குடும்பத்தில் செழிப்பை மட்டுமே நீ காப்பாத்தியா அல்லாஹ். யா அல்லாஹ், வறுமை பஞ்சம் பலாமசி எதுவுமே வாழ்நாளில் அது எப்படி இருக்குன்னே தெரியாமல் நீ பாதுகாத்திரியா அல்லாஹ். கஷ்டங்கள்லாம் என்னன்னு தெரியாமல் நீ பாதுகாத்து உன்னுடைய சீமாந்தனத்தை எங்களில் நீ வெளியாக்கி காட்டியா அல்லாஹ். ரப்பே, உன்னுடைய கிருபையை நாங்கள் ஆதரவு வச்சிருக்கிறேன் அல்லாஹ். யா அல்லாஹ், யார் யாருகளுக்கெல்லாம் திருமணமாகல எல்லோர்களும் திருமணமாகக்கூடிய பாக்கியத்தை கூடிய அல்லாஹ். அழகான ஜோடி பொருத்தத்தை அமைச்சு கொடுத்து சந்தோஷமான முறையில் சாலிகான முறையில் திருமணம் ஆகக்கூடிய பாக்கியத்தை கூடிய அல்லாஹ். கிருபியாளுக்கெல்லாம் மேலான கிருபியாளனே, உன்னிடத்துல பிச்சை கேட்கிறேன் அல்லாஹ். யார் யாரெல்லாம் கொமுறு வச்சிருக்கிறாங்களோ அந்த கொமுரெல்லாம் சலாமத்தா கரையறக்கூடிய பாக்கியத்தை கூடிய அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே, கொமுறு இருக்குது, கரையறத வழி தெரியலன்னு புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க அல்லாஹ். அந்த கொமுறுகள் எல்லாம் நல்ல விதமாக கரையறக்கூடிய பாக்கியத்தை கூடிய அல்லாஹ். நீயே அதற்குடைய பொருளாதாரத்தை கொடுத்து நீயே நின்று திருமணத்தை நடத்தி கூடிய அல்லாஹ். கணவனுக்கு மனைவிக்கும் பரஸ்பர ஒற்றுமையும் பாசத்தையும் கூடிய அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே, எந்த குடும்பத்திலையும் சண்டை சச்சரவு இல்லாமல் சாலிகான முறையில் ஒற்றுமையோடு வாழக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லாஹ். பெற்றோர்களை பிள்ளைகள் மதிக்கக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லாஹ். பிள்ளைகளை சந்தோஷமாக வாழக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லாஹ். ரப்பே, யார் யாருக்கெல்லாம் குழந்தை இல்லை எல்லோர்களும் குழந்தை பாக்கியத்துக்குரிய அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுடைய குழந்தைகள் எல்லாம் சாலிகான குழந்தைகளாக, நல்லொழுக்கமான குழந்தைகளாக, அறிஞானமுள்ள குழந்தைகளாக, படித்த பட்டதாரிகளாக, புத்தி கூர்மையான பிள்ளைகளாக, ஹாஃபிதுகளாக, ஆலிம்களாக, ஆரிஃபீன்களாக, முத்தகீன்களாக, டாக்டர்களாக, கலெக்டர்களாக, நீதிபதிகளாக, பெரும் பெரும் பாக்கியவான்களாக, நல்ல தக்தீருடையவர்களாக ஆக்கி அருள் புரிவாயாக யா அல்லாஹ். எந்த விதமான தீய செயல்களில் எங்கள் பிள்ளைகள் ஈடுபடாமல் நீ பாதுகாத்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ், போதைக்கு அடிமையாயிராமல் பாதுகாத்திரியா அல்லாஹ். பல வீட்டு பிள்ளைகள் போதைக்கு அடிமையாயிட்டேன்னு சொல்லி அவங்க பெற்றோர்கள் அழுதுகிட்டு இருக்கிறாங்க யா அல்லாஹ். போதையின் பக்கம் சிக்கிறாமல் நீ பாதுகாத்திரியா அல்லாஹ். தீயருடைய சொஹபத்தில் சிக்கிறாமல் நீ பாதுகாத்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ், இஸ்லாமிய பெண்மணிகளை காவிரோட சொஹபத்தில் சிக்கிறாம பாதுகாத்திரியா அல்லாஹ். எந்த கெட்ட சூழ்ச்சியிலும் சிக்கிறாம, மதமாற்றம் ஏற்படுறாம, எந்த வம்புலையும் மாட்டிராம நீ பாதுகாத்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ், நல்லொழுக்கத்தோடு வாழக்கூடிய புத்திய கூடிய அல்லாஹ். நல்லொழுக்கத்தோடு நேர்மையாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை கூடிய அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, கிருபையுள்ள நாயனே, நாங்கள் கேட்கக்கூடிய எல்லா துஆக்களையும் நீ கபூலாக்கி கூடிய அல்லாஹ். சந்தோஷத்தை கூடிய அல்லாஹ், நிம்மதியை கூடிய அல்லாஹ். யா அல்லாஹ், உன்னுடைய பொருத்தத்தை கூடிய அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே, கிருபையுள்ள நாயனே, இந்த துஆவை கேட்க வச்ச ரப்பே, இந்த மஜ்லிஸில் எங்களை கொண்டு வந்து உட்கார வச்ச ரப்பே, எங்களுடைய துஆக்களை நீயே கபூலாக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ், முதியோர்களுக்கெல்லாம் ஆரோக்கியத்தை கூடிய அல்லாஹ், கைகால் சிஹத் சலாமத்தை கூடிய அல்லாஹ், கண்ணொலி அதிகப்படுத்தக்கூடிய அல்லாஹ், அவர்கள் குடும்பத்தில் பிள்ளைகள் அவர்களை மதிக்கக்கூடிய பாக்கியத்தை கூடிய அல்லாஹ். யா அல்லாஹ், அவருடைய தேவைகளை எல்லாம் நீயே ஹாஜத்தரவாக இருக்கிற அவருடைய எல்லா தேவைகளை நீயே பரிபூர்ணமாக பூர்த்தி செஞ்சு கொடுத்து இருக்கும் காலமெல்லாம் கண்ணியத்தோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை கூடிய அல்லாஹ். இந்த முதியோர்கள் எல்லோர்களுக்கும், இங்கே வருகை தந்த எல்லோர்களுக்கும் மக்கா பாக்கியம் மதினா பாக்கியத்தை நீ பிச்சைப்பட்டு எங்களுக்கு அனுபவிக்க பாக்கியத்தை கூடிய அல்லாஹ். யா அல்லாஹ், உன் இடத்துல என்ன முறையிடணும்னு எங்களுக்கு தெரியலையா அல்லாஹ். ஆனால் நீதான் யா அல்லாஹ் எங்களுடைய இலாஹு, எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ரப்பு நீதான் யா அல்லாஹ். அதை நாங்கள் நம்புறேன் யா அல்லாஹ். எங்க கூடவே நீ இருந்து எங்களுடைய தேவைகளை எல்லாம் நீதான் யா அல்லாஹ் பூர்த்தி செஞ்சுக்கிட்டு இருக்கிற யா அல்லாஹ். உன்னை நாங்கள் ஏதேனும் பாவத்தின் காரணமாக மறந்துட்டாலோ நீ எங்களுக்கு நினைவு பாட்டு, நீயே எங்களுக்கு
எல்லா தேவைகளையும் பூர்த்தி செஞ்சு கொடுத்து எங்களை நீ பொருந்துக்கியா அல்லா, எங்களை கைவிட்டுறாதே அல்லா. யாழ்லா கெட்ட சூழ்ச்சிகள் பக்கம் போயிடாம, மடமைத்தனத்தின் பக்கம் போயிடாம எங்களை நீ பாதுகாத்து எங்களை வாழ்நாள் முழுக்க அல்லா ரசூல் பாதையில் இருக்கக்கூடிய பாக்கியக்கூடிய அல்லா, எங்கள் வாழ்நாள் முழுக்க ஃபித்னா பசாதுகள், போய் புரட்டுகள், வீணான பேச்சுகள் வராமல் நீ பாதுகாத்திரியா அல்லா. நாங்கள் சதா சந்தோஷமா நாங்கள் சலவாத்து ஓதுனியா அல்லா. சலவாத்து ஓதுறதே எங்களுக்கு மகிழ்ச்சியான விஷயமா ஆக்கிறியா அல்லா. குதூகலமா நாங்கள் சந்தோஷமாக செலவாத்து ஓதுனியா அல்லா. எங்கள் வாழ்நாள் முழுக்க செலவாத்து ஓதுற பாக்கியத்தையும், அல்லாஹ் அல்லாஹ் சிக்கர் பாக்கியத்தையும், லா இலாஹா இல்லல்லாஹ் கலிமா ஓதக்கூடிய பாக்கியத்தையும், கலிமாவை விளங்கக்கூடிய பாக்கியத்தையும், கலிமாவிலே அர்ப்பணமாகி கலிமாவிலே அழிந்து போகக்கூடிய பாக்கியத்துக்கூடிய அல்லாஹ் கிருபியாளனுக்கு மேலான கிருபியாளனே ரப்பே, நாங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்கக்கூடிய பாக்கியத்துக்கூடிய அல்லாஹ் எங்களை நீ பொருந்திக்கியா அல்லாஹ். எங்களை பொருந்திக்கியா அல்லாஹ். உன்னுடைய பொருத்தத்தை நாங்கள் ஆதரிச்சு கேட்கிறேன் அல்லாஹ். எங்கள் துஆக்களை எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புட்டால கபூலாக்கிக்கியா அல்லாஹ். அல்லாஹும் ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக أنت السميع العليم وتب علينا يا ربنا إنك أنت التواب الرحيم. اللهم ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصلي وسلم على رسول سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين برحمتك يا أرحم الراحمين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم.